அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லோருக்கும் நவக்கிரகங்களின் நல்லாசி முழுமையாக கிடைக்கட்டும். 2026 பிறந்தாச்சுங்க. சூரியனின் ஆதிக்கத்தில் இந்த வருஷம் பிறந்திருக்குங்க. சூரியன்னாலே நமக்கு தெரியும் தானே, பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் ஒளியை வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரகம். அவருடைய ஆதிக்கத்தில் இந்த வருடம் பிறந்திருக்குங்க. சூரியனுடைய எண் 1ஆம் எண்ணில் பிறந்ததோடு மட்டுமில்லாமல் சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரத்திலேயும் இந்த வருடம் பிறந்திருக்குங்க. இந்த 2026ஆம் ஆண்டு நமக்கு எப்படியெல்லாம் வெற்றியை தரப்போகிறது, இந்த வருஷமாவது நமக்கு நல்லது நடக்குமா, இந்த வருஷத்துலையாவது நம்ம ஜெயிச்சு காட்ட முடியுமா, நம்முடைய எல்லா எதிர்பார்ப்புகளும் நிறைவேறுமான்னு நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நம்மோடு கலந்துரையாடுவதற்காக சொல்லழகர் சுகுமார் அவர்கள் வந்திருக்கிறாங்க, கலையழகர் கதிர் வந்திருக்கிறாங்க, ஆன்மீக அழகர் ஆதித்ய குருஜி வந்திருக்கிறாங்க, அதே போல் ராசி அழகர் ராம் வந்திருக்கிறாங்க. இந்த 2026ஆம் ஆண்டு ரொம்ப ரொம்ப பரபரப்பாக இருக்க போகுதுங்க. காரணம், ராஜகிரகம் ராஜா கிரகம் நம்ம யாரை சொல்கிறோம்? குரு பகவானை சொல்கிறோம். அவர் 3 வீடுகளில் குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருக்க போகிறார். முதல்ல மிதனத்தில் இருக்கார், அப்புறம் கடகத்தில் இருக்கிறார், அதுக்கடுத்து சிம்மத்துக்கு ஓடுறார். இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். எல்லாருக்கும் நல்லது நடக்கும், எல்லாரும் எதிர்பார்ப்பது எல்லாமே நிறைவேறும். சனி பகவானும் ஒரே வீட்டில் உட்கார்ந்து முதல் வரிசையை பிடிக்கிறதுக்கான எல்லா வரங்களையும் அவரும் தரப்போகிறார். ராகு கேதும் அதே மாதிரி தான் கடைசி மாதத்தில் தான் மாறுறாங்க. இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு அனைவருக்கும் அனைத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுதுங்க. நீங்கள் என்ன எதிர்பார்த்தாலும் அது கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு ஜனவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் கிடைக்கும், சிலருக்கு ஜூன் மாதத்திலேருந்து அக்டோபர் வரைக்கும் கிடைக்கும், சிலருக்கு அக்டோபர்லேருந்து நவம்பர் டிசம்பருக்குள்ளார கிடைக்கும். இப்படி கிடைக்கக்கூடிய மாதங்கள் தான் வித்தியாசமாகுமே தவிர, ஆனால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க போகுது. வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக வீடு யோகம் உண்டு. அதே மாதிரி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் வாகன யோகம் உண்டு. குரு பகவான் இந்த வருஷத்தில் அனைவருக்கும் அனைத்தையும் தரப்போகிறாருங்க. பொதுவாகவே இந்த வருஷத்தில் மழை வளம் நல்லா இருக்குது, மண் வளம் நல்லா இருக்குது, நீர்வளம் நிலவளம் அதே மாதிரி மகசூல் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. இன்னும் இந்த வருடம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது அப்படிங்கிறத நாம் எல்லோரும் கலந்துரையாடி உங்களுக்கு விரிவாக தரப்போகிறோங்க. வருடம் பிறக்கும் போதே செவ்வாய் குரு சுக்கிர தொடர்புகளில் சுபத்துவமாக இருக்கிறார். இது ஒரு பெரிய விஷயம். 2026 ஆரம்பத்திலே அது கொஞ்சம் நல்ல விதமாக இருக்குது. செவ்வாய் சுபத்துவமாக இருந்தாலே இந்த பூமி காரகன் இல்லையா, மருத்துவத்துக்கும் அவர் தானே. ஒரு அதிகாரம் உள்ளவர்கள், ஒரு காவல்துறையில் வேலை செய்கிறவங்க, இராணுவத்தில் வேலை செய்யக்கூடியவங்க, மருந்தாளுநர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் மிகப்பெரிய அளவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு 2026 ஆரம்பத்திலே சொல்லிடலாம். ஏன்னா எல்லா வருடத்திற்கும் இல்லாத அளவுக்கு செவ்வாய் இந்த தடவை கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறார். ராகுவும் குருவின் பார்வையில் முதல் 5 மாதங்களுக்கு நல்ல விதமாக இருக்கிறார். ஆக வருடம் பிறக்கும்போது ராகு சுபத்தன்மையோடு இருக்கிறனால மத நல்லிணக்கம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். வருட ஆரம்பத்திலேயே புதன் பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே சக்கரையாக இருக்கக்கூடிய ஆண்டாகத்தான் 2026 அமையும். அதே மாதிரி புதன் பகவான் கல்விக்கு அதிபதியாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு தனக்குத்தானே தன்னுடைய எதிர்காலம் பற்றிய கல்வி பற்றிய சிந்தனைகள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே மழை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா பருவம் தவறி மழை பெய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டு இருந்தால் கூட மனுஷாளுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு மழையாக இருக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்கவங்க திறமைக்கு தகுந்த பெருமைகளை சம்பாதிக்கக்கூடிய யதார்த்தமான மனுஷால் கூட ஏராளமாக சம்பாதிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இந்த இனிய புத்தாண்டில் பார்த்திங்கன்னா 2026ங்கிறது இந்த கலை, இலக்கியம், அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகள் உள்ளவர்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறகுதுங்க. அப்போ சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால, குருவும் சுக்கிரனும் பார்வை பெற்றிருக்கிறதுனால கலைத்துறையினர் மிகப்பெரிய புகழ் பெறக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக அமையும். இந்த வருஷ தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் ஒருத்தர் பார்த்துட்டு குருமங்கள யோகத்தோடு இருக்கிறதால ரியல் எஸ்டேட்டில் கொஞ்ச நாளாகவே வாங்கின வீடு ஏறாமல் இருந்துச்சு. இந்த வருஷம் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம்.
ஸோ வீடு விலை வந்து நல்லா ஏறும். ஸோ அதனால் நல்ல ப்ராஃபிட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஷேர் மார்க்கெட் வந்து இப்போ ஆல்ரெடி ஹையாக இருக்குன்னு நினைக்கலாம். ஆனாலும் இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு முதல் 3 மாதத்தில் கொஞ்சம் கரெக்ஷன் ஃபேஸ் வந்தால் கூட அது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துட்டு அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா இந்த வருஷம் முடியும் போது ஷேரோட விலை வந்து நல்லாவே ஏறி இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை வாங்கலாம். தங்கம் வெள்ளியோட விலையும் வந்து நல்ல மலமலன்னு உறந்திருந்திருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கரெக்ஷன் வந்தால் கூட அந்த எந்த ஒரு டிப்புன்னு சொல்லுவோம், அதாவது பை த டிப்புன்னு சொல்லுவோம். டிப் ஆகும்போது அந்த கோல்டை வாங்கி வச்சுட்டிங்கன்னா, சில்வர் வாங்கி வச்சுட்டிங்கன்னா இந்த வருஷத்தோட கடைசியில் அதுவுமே நல்லா உயர்ந்திருக்கும். ஸோ மொத்தத்தில் எல்லாமே செல்வமும் செழிப்பும் கூடக்கூடிய நல்ல ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்குது. மழைக்கோள் சுக்கிரன் வந்து இந்த வருஷத்தில் ரொம்ப நல்லா இருக்கார் பிறக்கும் பொழுதே. அதே மாதிரி நீர் கிரகம் அப்படின்னு சொல்லுறது நம்ம சந்திரனையும் சொல்கிறோம். சந்திரன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த வருஷத்தில் வந்து குறித்த நேரத்தில் மழை பொழியும். மாற்றுப்பயிர்கள் விவசாயிகள் பண்ணுறது நல்லது. மருத்துவத்துறையில் ரோபோட்டோட பங்களிப்பு இந்த வருஷத்தில் இருக்கும். ஏன்னா மருத்துவத்துறை நவீனமயமாக்கப்படும். அதே மாதிரி கேன்சர், அது மாதிரி நீரிழிவு நோய், இந்த மாதிரி சில பெரிய நோய்கள், அதிகப்படியாக பாதிக்கப்படுற நோய்கள், அந்த நோய்களுக்கு மருந்துகள் புதிதாக கண்டறியப்படும். அதெல்லாம் வந்து இந்த வருஷத்தோட மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம். மனித வர்க்கம் வந்து நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழிவகைகள் மருத்துவத்துறையில், அறிவியல் துறையில் அதிகமான புரட்சி இந்த வருஷம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கம்ப்யூட்டர் துறையில் பார்க்கும் பொழுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த துறை வந்து இப்போ மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு வருது. ஆனால் அது மூலமாக வந்து பல நன்மைகளும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் செயற்கைத்தனமாக சில சிக்கல்களும் அதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏஐ வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். பணவீக்கம் வந்து தொடர்ந்து இந்தியாவில் இருந்துட்டு இருந்தாலும் டாலருக்கு நிகரான வேறு சில பணம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது டாலருக்கு எதிராகவோ அல்லது நிகராகவோ சில நாடுகள், ஒரு 6-7 நாடுகள் சேர்ந்து புதிய பணத்தை வந்து வெளியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விளையாட்டுத்துறையில் பல பதக்கங்கள், மாற்றுத்திறனாளிகள் வந்து அதிகமான பதக்கங்களை வெல்லுதல், இந்த மாதிரி பலவிதமான சாதனை பட்டியல் தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்க போதுங்க. பெண்கள் முன்னேற்றம் இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும். பெண் கிரகங்கள் 2, சந்திரனும் சுக்கிரனும். சந்திரன் வந்து உச்சமாக இருக்கிறார், பௌர்ணமி நோக்கி போய்கிட்டு இருக்கிறார். சுக்கிரன் வலுவாக சந்திர அதியோகத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார். இதிலேருந்து என்னென்னா, ஒரு 35 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு நல்ல அதிகாரம், குடும்ப வளம் நல்ல விதமாக குடும்பத்தில் இருக்குது. ஏன்னா பெண்களை வந்து இப்போ நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு, அதிகாரத்தில் வரக்கூடிய அமைப்பு, பொது வாழ்க்கையில் வரக்கூடிய அமைப்புகள் கூட நல்லா இருக்குது. ஆக அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை, வீட்டில் இருக்கிறவங்க, கணவர் குழந்தைகளோட சொந்த வாழ்க்கையில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனவங்க எல்லாருக்குமே பெண்களுக்கு நல்ல விதமான ஒரு மனோ திருப்தி இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். மேசராசி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, இனிய இந்த ஆங்கில புத்தாண்டு மிக அற்புதமாக இருக்குங்க. ஏன்னா ஒருத்தர் பார்த்திங்கன்னா 7.5 சனி பிடிச்சிருக்குது மேசராசிக்கு, நல்லது செய்யுமா. இன்னொருத்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து விரைய சனியா, இல்லை பொங்கு சனியா, மங்கு சனியா, எந்த சனின்னு தெரியாமையே ரொம்ப குழப்பமாக இருந்தாங்க 2025 வருடம். இந்த 2026ன்றது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குதூகலமான வாழ்க்கை வாழ போகிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த ஆண்டு 9ஆம் இடத்துல சூரியன், குரு பார்வைப்படுதுங்க. வாழ்க்கையில் பொன்னும் பொருளும் செல்வமும் செல்வாக்கும் உயர்ந்து கொடுக்கக்கூடிய சிறப்பான ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைக்கிறது. மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். 7.5 சனி ஆரம்பிச்சிருந்தா கூட அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதுவும் குறிப்பாக வந்து ஜூலை மாதத்தில் வந்து கடைசியில் சனி பகவான் வந்து வக்ரமாயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு சிறப்பான பலன்கள் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். வேலை பார்க்குறவங்க வந்து நிறைய வருஷமாக வந்து ப்ரொமோஷன் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் வந்து இந்த வருஷ கடைசியில், அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் கன்ஃபார்மாக கிடச்சிருன்னு சொல்லலாம். வீடு வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அதெல்லாம் இந்த வருஷத்தோட பின்பகுதியில், அதாவது நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வந்து கண்டிப்பாக நடந்துருங்கிறதா சொல்லலாம். மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் யார்? பாக்யாதிபதி குரு பகவான் தான். அவர் வந்து இப்போ கொஞ்சம் சுமாராக இருந்துட்டுருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகிறாரு. இந்த வருடத்தோட கடைசி 3 மாதங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். எல்லா வகையிலுமே ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, ஒரு வீடு மனை வாங்கிறது, அந்த மாதிரி யோக பாவங்கள் எல்லாமே எதிர்பார்க்கலாம். நடுவில் வந்து மார்ச் எண்டுலேருந்து ஏப்ரல் மே அந்த மாதங்களில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்கையெல்லாம் அந்த நேரத்தில் வருது. மற்றபடி மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2026 இருக்கும். மேஷத்திற்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம்.
11ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது பெரிய ஒரு பாதுகாப்பு மாதிரியாக எதையும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு வயதிற்கேற்றாற்போல் நடக்கும். இன்னொன்று மனக்கட்டுப்பாடுகள் இப்போது அவங்களுக்கு வரும். இந்த 1ஆம் தேதியே இதை விட்டுறணும், அதை விட்டுறணும், இந்த பழக்கம் வேண்டாம், அந்த பழக்கம் வேண்டாம், இவர்கிட்ட டச்சு வேண்டாம், இந்த மாதிரியான சில விஷயங்களை இன்றைக்கி மனசில் வச்சுருப்பாங்க. இந்த 1ஆம் தேதியிலேருந்து நம்ம நடத்தி காட்டணும்னு நினைப்பாங்க. அது அப்படியே நடக்கக்கூடிய நல்ல வருஷமாகவே அமைஞ்சிருக்கு மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வருஷம். மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு வருட ஆரம்பத்திலேயே ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் சுக்கிர பகவான் இணைந்து புத சுக்கிர யோகம் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. எவ்வளவு சிக்கலான சூழல் வந்தாலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். தன்னுடைய புத்தி சாதுரியத்தால் புகழ்மிக்க ஒரு மிகப்பெரிய அமைப்புகளை சிறப்பாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பான ஆண்டாக மேசராசிக்கு இந்த ஆண்டு அமையும். எப்படி பார்த்தாலும் கிரக நிலைகளை பொறுத்தளவுக்கு மோசம் போகாமல் வாழக்கூடிய மேசம் அப்படின்னு திருப்தியாக சொல்லலாம். இந்த மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பலன்கள் தடை தாமதம் இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நாளில் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொன்னான வருஷம் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இந்த வருஷம் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார், குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப அற்புதமான இடம்னு சொல்லலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது பெரிய ஒரு ஃபார்ச்சூன் இருக்கும். அது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது செல் பண்ணி ஓவர் நைட்டில் பணக்கார அளவுக்கு நல்ல யோகம் தரக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக இருக்கும். குருவோட பார்வை சூரியன் மீது படுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். மொத்தத்தில் அனைத்து சௌபாக்கியங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய நல்லதொரு வருஷமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ரிஷபராசியில் தான் இந்த வருஷமே பிறக்குது. அப்போ ரிஷபராசிக்காரங்க நம்ம ஏதாவது ஒன்று பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே உழைப்பின் சின்னம் உழைப்பாளிகளின் சின்னமாக இருக்கக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க. அதனால் கடின உழைப்பால் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கான சூழல் இருக்குது. ரொம்ப வருஷமாக சிலர்லாம் கல்யாணத்தை தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க. செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்போ என்னத்துக்கு அவசரம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க தள்ளி போட்டால் கூட சீக்கிரமாகவே கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஃப்யூச்சருக்கு வேண்டிய கொஞ்சம் சேமிப்புகள் அதெல்லாம் கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷபராசிக்காரங்க. மற்றபடி இந்த வருஷம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த வருஷம் கண்டிப்பாக உண்டு. 8ஆம் இடத்துல எல்லா கிரகங்கள் மறைஞ்சாலும் குரு பார்வையில் இருக்குது. 8ஆம் இடம் எப்போவுமே ஒரு மறைபொருள் அமைப்பு இல்லையா? ஷேர் மார்க்கெட்டில் முன்னர் எனக்கு ஷேர் மார்க்கெட் 2025 எனக்கு ஷேர் மார்க்கெட்டை கை கொடுக்கலைங்க, அல்லது அதில் போட்டுட்டேன் இதில் விட்டுட்டேன், ஒரு நண்பரோட சேர்ந்து அப்படியே ஆரம்பித்தேன் இப்படி ஆரம்பித்தேன், மாமா மச்சனால் ஒரு மாதிரி பிரச்சனை, இவர்கள் எல்லாத்துக்குமே இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி சொந்த ஒரு பூர்வீக இடத்தை அனுபவிக்க முடியாமல் கோர்ட்டு கேஸுன்னு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பட்டா வாங்குறது அதுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே முதல் 4 மாதத்திற்குள்ளேயே இந்த பட்டா கிடைக்கிறது, சொத்து பத்துக்கள் சார்ந்த தாவாக்கள் தீர்றதுன்னு நல்லாவே இருக்குதுங்க ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த வருஷம். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் கலைகளுக்கு அதிபதி. அதே மாதிரி வித்தைக்கு அதிபதி புதன் பகவானோடு இணைஞ்சு இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசையெல்லாம் நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த புத்தாண்டு அமையும். தொழில் ரீதியான வகையில் பார்த்திங்கன்னா வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாகவே கொடுப்பார். கடந்த காலங்களில் முட்டி மோதி எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்காம தவிச்சவங்களுக்கு பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை சரளமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 அமையும். ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். நினைத்தது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு அப்படின்னு மனைவியை கணவன் நான்வே அரவணைச்சு போகக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்குங்க. அதை குடும்ப ஒற்றுமைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கணவன் மனைவி மேலே, குழந்தைங்க அப்பா அம்மா மேலே அந்தளவுக்கு ரொம்ப அந்யூன்யமாக இருப்பாங்க. அப்போ இந்த ஆண்டு அவங்களுக்கு பண விருத்தி, தொழில் விருத்தி, செல்வம், செல்வாக்கு அது எல்லா வகையிலும் பார்த்திங்களா சிறப்பான ஒரு ஆண்டாக இவங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரங்களுக்கு பரிகாரம் பார்த்திங்களா, தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவர் வழிபட்டால் மிக சிறப்பாக இருக்கும். இதுவரைக்கும் மிதுன ராசிக்காரங்க எப்படி இருந்தாங்க? சும்மா குடத்தில் இட்ட விளக்காக இருந்தாங்க. இந்த வருடத்தில் குன்றில் ஏற்றி வைத்த விளக்காக அவங்க வாழ்க்கை பிரகாசிக்கும். காரணம் அவங்களுக்கு குரு பயிற்சியெல்லாம் ரொம்ப நல்ல விதத்தில் வருது. ஜூன் மாதத்திலேருந்து அவங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். என்னால் ஷைன் பண்ணவே முடியல, நிறைய வருஷம் வேலை பார்த்துட்டேன், இப்போ நான் சொந்தமாக தொழில் தொடங்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்காதவங்களுக்கு இந்த வருஷத்தில் நிச்சயமாக ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி திருமண தடைகள் எல்லாத்துலேருந்து வெளியில் எல்லா வகையிலுமே வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அவங்களுக்கு அமையும். மிதுனராசிக்காரர்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம் பிரமாதமாக இருக்கும். ஏன்னா வருட ஆரம்பத்திலேயே
புதன் பரிவர்த்தனை ஆகிறார். ஒரு சுபத்துவம்ன்றதுக்கு என்ன எல்லை கூட அத்தனை அமைப்புகளும் புதனுக்கு இருக்கிறதுனால வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் பெருமக்களாக இருக்கட்டும், அல்லது இளைய பருவத்தினர் யூத்தாக இருக்கட்டும், அல்லது அதை விட சகோதரிகள், மிதுனராசிக்கார சகோதரிகள் 5 வருஷமாக நல்லா இல்லை. அந்த மிதுனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர் குழந்தைகள் பேரில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் அப்படியே விலகக்கூடிய ஒரு நிம்மதி பிறந்துருச்சுங்க. பரவாயில்லைங்க, வாழ்க்கையில் நானும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு வருஷ ஆரம்பத்திலேயே பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறாரு. 2 பேருமே பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற பலமான யோகத்தோடு இருக்கிறதுனால திரண்ட சொத்துக்கள் சேரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இன்னும் சில பேருக்கு பூர்வீக சொத்தே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சொந்தமாக புதிய சொத்து வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானும் இந்த புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பொதுவாகவே பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் கிடைக்கும், தொழில் ரீதியான வகையில் லாபங்களும் கிடைக்கும். மிதுன ராசி பொறுத்தளவு இந்த இனிய ஆங்கில புத்தாண்டு மிகப்பெரிய சுமையை இறக்கி வச்சுருவாங்க. சக்கரவர்த்தி யோகம்னு சொல்லுவாங்க. ராசியாதிபதி பார்த்திங்கன்னா புதன் 7ஆம் இடத்துல சூரியனோட சம்மந்தப்படுத்துங்க. உடம்பில் இருக்கிற மனசில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் வெளியேற போகிற ஒரு ஆண்டாக சிறப்பாக அமையும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த புதன் வித்யாகாரகன். இந்த மாணவியர்களுக்கு பார்த்திங்களா கல்வியில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள். சரஸ்வதி யோகம் பெற்ற ராசி இதுனா மிதுனம் தான். மிதுன ராசிக்காரங்க இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுவும் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்திருக்கும். சில பேருக்கு கோர்ட்டில் கூட கேஸ் போய் டிவோர்ஸ் ஆகிற அளவுக்கு கூட போயிருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு பொன்னான வருஷம் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லலாம். என்னதான் கணவன் மனைவிக்குள்ளார நிறைய பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் எல்லாம் சும்மா பேசி தீர்த்து ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய யோகம் இவங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்குங்கிறத சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ரொம்ப நாளாக திருமணம் ஆகலைன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு, இல்லை ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த வருஷத்தோட பின்பகுதியில், அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக திருமண யோகம் கண்டிப்பாக இருக்குது. இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வராகி அம்மனை வணங்கி வந்தாலே போதுமானதாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு விடியல் வந்துருச்சுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த 2026ஆம் ஆண்டு எந்த அளவிற்கு ஒரு சோதனையிலிருந்து வெளியே வர முடியுமோ அந்த அளவுக்கு வெளியில் வந்துடுறீங்க. எல்லா லெவல்லையும் ஒரு மன ஆறுதல், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்காமல் இருந்தவங்க நைட் ஷிஃப்டாக போடுறாங்க, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு, 4 பேர் வேலையை நான் பார்க்குறேன், ஒரு மன அழுத்தத்தோடு தான் 2025 இருந்தது. அது எல்லாமே தீரப்போதுங்க. கடகராசிக்காரர்களில் 90% பேருக்கு 90 மார்க்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த 2026 கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. கடகராசியை பொறுத்தளவுக்கு 2026 ஆரம்பத்திலேயே ராசிக்கு அதிபதி ராசிநாதன் சந்திர பகவான் ரிஷபராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாமல் ஆண்டு முழுவதும் இருக்கலாம் அப்படிங்கிறது உண்மையான விதி. கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை கேவலமாக பேசினாங்களோ அவங்க எல்லாமே உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அதிகபட்ச முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. குறிப்பாக பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய அல்லது கடன் என்ற சொல்லுக்கே இடமில்லாத சூழல் ஏற்படக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். கடகராசி பொறுத்தளவு பார்த்திங்களா தொடர்ந்து பிரச்சனை. ஆனால் அந்த இனிய அந்த ஆங்கில புத்தாண்டு 2026 அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள். இதுவரையிலும் ஏமாற்றம் தான் அடைஞ்சாங்க, மாற்றங்கள் எதுவுமே இல்லை. இப்போ மாற்றங்கள் உருவாகக்கூடிய காலங்கள் வந்து விட்டதுங்க. நிச்சயமாக நம்பிக்கைக்குரிய ஆண்டாக இந்த ஆண்டு அவங்களுக்கு அமையும். கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு இந்த வருஷ தொடக்கத்தில் சனி பகவான் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். இது உங்களுக்கு நல்ல சௌபாக்கியங்களும் அள்ளி கொடுக்கக்கூடிய வருஷமாக தான் இருக்க போது. குறிப்பாக கலைத்துறையினருக்கு இது ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மீடியாவில் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நமக்குன்னா ஃபாலோவர்ஸ் கவுண்டே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு ஜாக்பாட். அதாவது திடீர்னு அவங்க பண்ணுற வீடியோஸோ இல்லை ஏதாவது ஒன்று வைரல் ஆகி திடீர்னு பாப்புலர் ஆகக்கூடிய யோகம் கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்குன்னு இந்த வருஷத்தில் சொல்லலாம். கடகராசிக்காரங்க 2025 நிறைய அவமானங்களை சந்தித்தாங்க. ஆனால் இந்த வருஷம் பிறக்கும்போதே ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால எங்கே தொட்டால் எங்கே விழும், எங்கே அடித்தா எங்கே விழும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நாசூக்காக முன்ன மாதிரி அலட்டிக்காமல், அதிகமாக பேசிக்காமல், ரகசியங்களை வெளியில் சொல்லிக்காமல் அமைதியாக இருந்து அப்படியே ராஜதந்திரத்தோடு இருந்து எல்லா வேலைகளையும் முடிக்க போகிறாங்க. புது வேலை கிடைக்கிறது. கணவன் மனைவி சாதாரணமாக சும்மா பேசின்னு இருக்கும்போதே ஒரு சண்டை வரும், உப்பு போகாத விஷயத்துக்கெலாம் ஒரு சண்டை வரும். அந்த நிலைமை இனிமேல் மாறி ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறது, பரஸ்பரம் புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு
கடகராசிக்காரர்கள் வந்து அப்படியே மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை வெள்ளிக்கிழமை அல்லது திங்கட்கிழமையில் போய் வணங்கினா அவங்களுடைய புகழும் கௌரவமும் இன்னொரு படி உயரும். சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு 2026 முடிவே இல்லாத விஷயங்களுக்கு கூட நல்லதொரு விடிவு கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் அப்படிங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லை. ராசிநாதன் சூரிய பகவான் குரு பகவானுடைய வீட்டில் அரச யோகத்தோடு இருக்கிறதுனால என்னதான் அஷ்டம சனி இருந்தால் கூட அதற்கு மேலே அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை வருஷத்தில் ஆங்காங்கே சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. இந்த உலகத்தில் ஒதுங்கி ஒதுங்கி பதுங்கி பதுங்கி வாழ்ந்த காலமெல்லாம் போய் எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி மிகப்பெரிய ஏற்றங்களை, அதாவது ஏமாற்றமே இல்லாத ஏற்றங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். சிம்ம ராசி பொறுத்தளவு பார்த்திங்களா, சும்மாவே இருக்க மாட்டாங்க. எப்பவுமே அவங்க வந்து மனசு வந்து அது ஓகே சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டே இருப்பாங்க. சிம்மராசியுடைய கேரக்டர் பொறுத்தளவு. அப்போது சிம்மம் அப்படிங்கிறது வந்து சூரியன் ஆட்சி பெறக்கூடியது. ஆனால் ராசியாதிபதியே 5ஆம் இடத்தில் இருக்காருங்க. அறிவு தெளிவாகும். வீட்டில் பார்த்திங்கன்னா முதல் சரியாக போகலையே, 2வது ஏர் ஒழுங்காக போகுமா அப்படின்னு சந்தேகப்பட்டு இருந்தவங்களுக்கு முதல் ஏரும் கரெக்டாக போயிட்டுருக்குது, 2வது ஏரும் கரெக்டாக போயிட்டுருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து 2026ன்றது எல்லாமே சரியாக நடக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக அமையும். சிம்மராசிக்காரன் வந்து அஷ்டமத்தில் சனி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கூட வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து குரு பகவான் வந்து 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் இருக்குது. என்ன தான் சனி வந்து பிரச்சனையில் கொடுத்தா கூட குரு வந்து அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் வந்து ராகு வந்து 7ல் இருக்குது. குருவோட பார்வை வந்து ராகு மேலே விழுவதால் அதுவும் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்களை தான் கொடுக்க போகுது. இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களும் கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் சனி 8ல் இருக்கிறதால கொஞ்சம் ரிஸ்க்கை குறைச்சிக்கிட்டாலே இந்த வருஷம் முழுவதுமே சிம்மராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குன்றதை கண்டிப்பாக சொல்லலாம். சிம்மராசிக்காரங்க புகழ்ச்சிக்கு அடிமையானவங்க. யாராவது 4 நிமிஷம் 4 நாள் அவங்கள பற்றி ஏதாவது பெருமையாக பேசினா உடனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி புகழ்ச்சிக்கு இந்த வருடத்தில் அடிமையாகக்கூடாது. ஏன்னா அஷ்டமத்து சனி இருக்குது. ராசிக்குள்ளார கேது உட்காந்து போட்டு புரட்டி எடுத்துன்னு இருக்காரு. அதனால் சிம்மராசிக்காரங்க இந்த வருஷத்தில் வந்து அடுத்தவங்கள நம்பவே கூடாது. குறிப்பாக வந்து கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக ஏதாவது சந்தேகத்தால் சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தேகப்படுறத முதல்ல விட்டுடணும். அதே மாதிரி ஜாபில் வந்து ஒரு நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிரந்தரமான ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. இப்படி சகலவிதமான சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய வருஷமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த வருஷம் அமையும். சிம்மராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க. இது வரைக்குமே ஏதாவது ஒரு குழப்பங்களில் இருந்தவங்க, இது நடக்குமா அது நடக்குமான்னு இருந்தவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் எதுவுமே நடக்காது, நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்றதற்கான ஒரு மாற்றங்கள் இந்த வருஷமே தெரிஞ்சிடும். முக்கியமாக ஹெல்த்து நல்லாயிருக்கும். பெரிய அளவில் ஹெல்த் நல்லாயிருக்கும். மனசுக்குள்ளே ஒரு 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோன்னு இருக்கின்ற பயங்கள் விலகக்கூடிய தன்மைகள் இந்த வருடம் உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றி வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். இதில் கூடுதலான நன்மைகளை அவங்க அதிகப்படுத்திக்கிறதுக்கு நரசிம்மரை வழிபடும் போது இப்போது நான் சொன்னதை விட ஒரு இரட்டிப்பு லாபங்கள், நன்மைகள், வெற்றிகள் இருக்கக்கூடிய அருமையான வருஷமாக அமைஞ்சிருக்குங்க சிம்மத்திற்கு 2026. கன்னி ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2026 அப்படிங்கிறது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். என்ன தான் சோதனை வந்தாலும் அதை சாதனையாக்கி காமிக்கணுன்ற ஒரு ஆண்டாக அமையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில், நட்பு வட்டாரத்தில், கணவன் மனைவி இடத்துல, குழந்தைங்க இடத்துல எல்லாத்துட்டையும் பார்த்திங்கன்னா அரவணைச்சு போகக்கூடிய ஒரு ஆண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுடைய பேச்சில் வந்து ஒரு கவர்ச்சி இருக்கும். இது தப்பு, நீ அதை போகாத அப்படின்னு சொல்லி சிறந்த ஆலோசகராகவும் இருப்பாங்க இந்த ஆண்டு. அப்போது கன்னிராசிக்கு பார்த்திங்களா இந்த 2026ன்றது செல்வாக்கும் செல்வமும் நிறைந்த ஒரு ஆண்டாக அமையும். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பம் வந்து கண்டக சனியாக வந்தால் கூட கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ராகு பகவான் வந்து மிகவும் சாதகமான 6ஆம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கார். அதனால நோய் எதிர்ப்பு, கடன், வியாதி இது எதுவுமே அவங்களுக்கு வந்து இருக்காது. குரு பகவானும் 11ஆம் வீடான லாபஸ்தானத்துக்கு சீக்கிரமே, அதாவது ஜூன் மாதமே வந்துடுறதால அவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனையும் இருக்காது, பண வரத்து அதிகமாக இருக்கும். எவ்வளோ தான் அவங்களுக்கு கடன் இருந்தாலுமே அந்த கடனை ஃபுல்லாக மொத்தமாக கொடுத்து பைசல் பண்ணிவிட்டு பேங்க்லேயும் நிறைய சேவிங்ஸ் வந்துடும். ரொம்ப வருஷமாகவே வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களும் கண்டிப்பாக வீடு வாங்கிடுவாங்க. மொத்தத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வந்து கடன்கள் தீர்ந்து பண வரத்து அதிகமாக இருக்கக்கூடிய நல்லதொரு வருஷமாக இருக்கும். கன்னிராசிக்காரங்களுடைய இன்னைய நிலைமை கண்ணீர் விட்டுக்கிட்டு கவலையோடு உட்காந்துருக்காங்க.
இந்த 2026ஆம் ஆண்டு அவங்களுடைய லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று இந்த வருடம் பிறக்கிறதுனால இந்த வருடம் வந்து அவங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஆனால் கண்டகச்சனி இருக்கிறதுனால அடுத்தவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். வருஷம் பிறக்கும் போதே பாருங்கள், ராசிநாதன் புதனோட பிரபல யோகாதிபதி சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, தைரியஸ்தானாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. குரு பகவானுடைய பார்வையும் பெற்றிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்கள்ட்ட மறைஞ்சு கிடந்த சில திறமைகள் அதெல்லாம் இந்த வருஷத்தில் வெளிப்பட வாய்ப்பு இருக்குது. சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். கன்னிக்கு மாற்றமுள்ள நல்ல வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். பிற்பகுதி 5 மாதத்தை விட பிற்பகுதி 7 மாதம் டாப்பாக இருக்கும். அப்படியே தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆர்டர் கிடைக்க போகுது. ஏற்றுமதி இறக்குமதி, அந்த நாட்டில் வந்து இது எனக்கு கிடைக்கலங்க, இந்த நாட்டில் வாய்ப்பு போச்சுங்க, இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, மெஷின் போட்டேன், அது போட்டேன், என்ன போட்டேன், அது மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு கவலைப்படாதீங்க. ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்குன்ற மாதிரியாக இன்னொரு இடத்திலிருந்து அந்த ஆர்டர்கள் கிடைச்சி கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பெரிய அளவில் வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய நல்ல வருஷமாக அமைஞ்சிருக்குங்க 2026ஆம் ஆண்டு. கன்னிராசியை சேர்ந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடந்த காலங்களில் விரக்தி அப்படிங்கிற விளிம்புக்கு போயிருந்தால் கூட திருப்தி அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தோஷத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக, எண்ணி பார்த்த காரியங்கள் எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி நல்ல முறையில் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. அடிப்படை தேவைகளுக்கு அல்லல் பட்ட நீங்கள் மிகப்பெரிய ஆடம்பர தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இந்த வருடம் கிடைக்கக்கூடிய யோகங்களை காலம் முழுவதும் அனுபவிக்கணும் அப்படின்னா கன்னிமார் தேவி வழிபாடு, அதாவது சப்த கன்னி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நித்தமும் நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஆன்மீக விதி. துளாராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் வந்து சனி வந்து 6ஆம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்காரு. குரு பகவானும் ரொம்ப சாதமான 9ஆம் வீட்டில் இருக்காரு. ஸோ இது ரெண்டுமே வந்து இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்குமே இவங்களுக்கு வந்து சக்ஸஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்னாக்கா அவங்களுக்கு தேவையான எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ஹையர் எஜுகேஷனுக்கு அட்மிட் ஆகி போயிடுவாங்க. நல்ல யூனிவர்சிட்டிலையும் ஜாயின் பண்ணிவிடுவாங்க. வேலை தேடினாக்கா வேலை கிடச்சிரும், ப்ரமோஷன் கிடச்சிரும். அதே மாதிரி ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்காது, வீடு மனை வாங்குறதுக்கான யோகம் கிடச்சிரும், ரிலேஷன்ஷிப்பும் நல்லாயிருக்கும். மொத்தத்தில் எதை தொட்டாலும் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு துளாராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். 30 வருஷத்துக்கு பிறகு இப்போ ஒரு அற்புதமான பீரியடு அப்படின்னு நம்ம துளாராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். ஏன்னா பிரபல யோகாதிபதி சனி பகவான் 6ஆம் இடத்திலேயே வலுத்து உட்கார்ந்துருக்க போகிறார் இந்த வருஷம் முழுக்க. அதாவது இவங்களால முடியாத விஷயங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பிரைட்டாக யாராவது வராங்கன்னா அவங்க நீங்கள் துளாராசியான்னு நம்ம கேட்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு துளாராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு மகுடம் சூட்டக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைய போகுது. அதனால் அடுத்த ஒரு 5 ஆண்டு திட்டங்களை இவங்க மனசில் வச்சுட்டு எது வேணாலும் இவங்க செய்யலாம். ஏன்னா அது காரணம் வந்து இவங்க ராசிநாதன் வலுத்து உட்கார்ந்துருக்கார். அது வந்து மிகப்பெரிய பலம். அதனால் மனசில் இருந்த அந்த அடிமனசில் நிறைவேறாமல் இருந்து வந்த அத்தனை ஆசைகளும் நிறைவேறி இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு பொற்காலமாக இவங்களுக்கு இருக்கும். 12 ராசிகளில் கொடுத்து வச்ச ராசி துளாராசி தான். வருடாந்திர கிரகங்கள் எல்லாமே துளாராசிக்கு சாதகமாக இருக்குது. 11ல் கேது, 9ல் குரு, 6ல் சனி. இந்த இருக்கிற 3 கிரகங்கள் வலுத்திருந்தாலே வயதிற்கேற்றார் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல 6ஆம் இடத்துல அருமையாக இருக்குது. வியாபார பெருமக்கள், தொழிலாளர்கள், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே வருமானங்கள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பும், துளாராசிக்கார சகோதரிகளுக்கு வீட்டில் மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. பிள்ளை கல்யாணம் ஆகலை, பொண்ணு கல்யாணம் ஆகலை. ஆக துலாம் ராசிக்காரர்கள் வீட்டில் ஒருத்தர் இருந்தால் கூட அந்த வீடு நல்லா இருக்கக்கூடிய வருஷமாக 2026 கண்டிப்பாக இருக்கும். இருக்கிற 12 ராசிகளில் துலாம் ராசிக்கு சலாம் போடக்கூடிய அளவுக்கு சந்தோஷமான ஆண்டாக 2026 அமைய போகுது. இந்த வருஷத்தில் வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிருக்கலாம். காரண காரியம் இல்லாமலே நிறைய குடும்பம் பிரிஞ்சிருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். அந்த மாதிரி பிரிந்த குடும்பம் எல்லாம் 4 பேர்த்துக்கு தெரிஞ்ச மாதிரி நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மனைவி பக்கத்தில் இருந்தாலே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி சுகமான இதமான ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். துளாராசி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, இந்த 2026ன்றது அவங்களுக்கு ஒரு பொன்னான வாழ்க்கை. காரணம் எதுனா, 6ல் சனி போரில் வெற்றின்றான். அப்போ இந்த ஆண்டு பார்த்திங்களா, ஒருத்தருக்கு சனி பலம் பெற்றிருந்தாவே புகழ், செல்வம், செல்வாக்கு, அழியா சொத்துன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த வருடம் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கல்வியை வந்து கண்ணும் கருத்துமாக எடுத்து செயல்பட்டு குடும்பத்தில் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக மாணவ மாணவிகளுக்கு அமையும். இந்த யோகம் மேலும் மேலும் சிறக்க துர்க்கை அம்மன் வழிபாடு அப்படின்றது மிக சிறப்பாக இருக்குங்க.
விருச்சிக ராசிக்காரங்க இன்னைய நிலைமையை பார்க்கும் பொழுது பிள்ளைங்களுக்கு காலாகாலத்தில் ஒரு வேலை கிடைக்கல, கிடைச்ச பிள்ளைங்களுக்கும் சரியாக கல்யாணம் முடியலை, இந்த மாதிரி பிள்ளைங்களை நினச்சி வருத்தப்படுறதா, அல்லது கணவன் மனைவி உறவு நினச்சி வருத்தப்படுறதா, அல்லது வெளிவட்டாரத்தில் நம்மளை பலவிதமாக பேசுகிறாங்களே அதுக்காக வருத்தப்படுறதா, இப்படி எதுக்காக வருத்தப்படுறதுன்னு தெரியாமல் அவங்களே ஒரு ரூம்குள்ளார அப்படியே முடங்கி கிடந்த வருடமாக இருந்த அந்த 2025 முடிந்து இந்த 2026 பளிச்சுன்னு வெளியில் வருவாங்க. பலர்கிட்டையும் சகஜமாக பேசுவாங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அவங்களுக்கு நல்ல விதத்தில் திருமணம் முடியும். வீட்டில் அடுத்தடுத்து ஒரு சுபமான நிகழ்வுகள், ஒரு சந்தோஷமான சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். அது மாதிரி கோர்ட்டு கேஸில் ஏறி இறங்கி நிறைய இழந்தாங்க, அதில் ஒரு நல்ல தீர்ப்பும் கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த 2026 2 விதமாக பலன் தரும். முதல் 5 மாதம் சுமார், பிற்பாடு 7 மாதம் ஓஹோ, பெரிய அளவில் நல்ல விதமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குரு பயிற்சி அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. உச்சகுரு அவங்க ராசியை பார்க்க போகிறார். முதல் 5 மாதத்தில் ஏதாவது சங்கடம் வந்துடுமா, ஏதாவது ட்ராவல் அடிக்கடி இருக்கும், குடும்பத்தில் செலவுன்னு ஒரு 5 மாதம் வந்தாலும் கூட அதற்கேற்ற வருமானங்கள் கண்டிப்பாக வரும். ஜூன் மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய அத்தனை நிலைமைகளும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கிறனால அண்ணன் தம்பி விவகாரங்கள், பங்காளி விவகாரங்களில் ஏதாவது சண்டை சாதகமற்ற அமைப்புகள் இருந்தவங்க எல்லாருக்குமே பிற்பகுதி 7 மாதம் நீங்கள் நினச்ச மாதிரியே நல்லா இருக்கக்கூடிய வருஷமாக அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வருஷம். விருச்சிக ராசிக்கு தனஸ்தானத்தில் புதன் சூரியன் இணைந்து புதாத்தி யோகம். அதே தனஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா பூமிகாரகன், சகோதரகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. அதே மாதிரி கலஸ்தரகாரகன் சுக்கிர பகவானும் இருக்கிறதுனால திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல திருமணம் அமையக்கூடிய, கடமைக்கு கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பெருமைக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அற்புதமான திருமண வாய்ப்புகள் அரங்கேறும். விதியை நம்பி ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு விரக்தி அடைஞ்ச உங்களுக்கு வீடு வாங்கி, அதாவது சொந்த வீடு வாங்கி காரு வாங்கி பிழைக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். விருச்சிக ராசி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உணர்ச்சிகரமான ஒரு ராசி. எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சிப்படுவாங்க. காரணம் என்னென்னா செவ்வாயுடைய வீடு. இப்போ ராசியாதிபதி 2ஆம் இடத்துல சூரியனோட சம்மந்தப்படும் போது அவங்களுக்கு அவங்க தயார்படுத்திப்பாங்க ஒரு விஷயத்தையும். இந்த 2026 பார்த்திங்களா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், அதே மாதிரி 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் சுக்கிரன் அமைஞ்சிருக்கும் போது பெண் தேடி கொடுப்பாங்க. நல்ல மனிதர் அப்படின்ற ஒரு பேர் 2026 விருச்சிக ராசிக்கு கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரங்க இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அது 2025 உடல் ரீதியான பிரச்சனை, உளவியல் ரீதியான பிரச்சனை ரெண்டுமே இருந்திருக்கும். அதெல்லாமே இவங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஏற்படுற குரு பயிற்சியால் நிவர்த்தி ஆகிடும். இவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5ல் சனி இருக்குது. குரு உச்சம் பெற்ற பிறகு, அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சனி பகவானையும் குரு பகவான் பார்க்குறாரு. ஸோ அதனாலேயும் உங்களுக்கு உடல்நிலையில் இருந்த எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் அதை விட்டு கம்ப்ளீட்டாக ரிலீஃப் கிடச்சிரும். அந்த டென்ஷன்னா போய் நல்ல தைரியமாக இருப்பாங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழனிமலை முருகனை வழிபட்டு வந்தாலே முதல் 5 மாதத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் விலகி அதுவும் சுமூகமாக இந்த வருடம் முழுவதுமே நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்மையிலே இந்த வருஷம் பிரமாதமாக இருக்குங்க. வருட ஆரம்பத்திலேயே 7ஆம் இடத்துலேருந்து ராசியை குரு பார்க்குறார், பரிவர்த்தனையும் ஆகியிருக்கிறார். அதை விட முக்கியமாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கிற குரு பயிற்சினால அவர் ராசிநாதன் 8ல் மறைஞ்சாலும் உச்சமாகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவங்களுடைய ராசிநாதன் உச்சமாகக்கூடிய அமைப்பு. ஆக இந்த தடவை மனசுக்குள்ளே என்னென்ன ஆசையெல்லாம் தனுசு ராசிக்காரங்க வச்சுருக்கிறாங்களோ, உங்களுடைய எண்ணம் பலிக்கக்கூடிய, உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆக வயதிற்கேற்ற வகையில் 2026 இப்போ நான் சொன்னதை விட உங்கள் பிறந்த ஜாதகத்தில் தசாபுக்திகள் இன்னும் கொஞ்சம் கை கொடுக்குற மாதிரி இருந்தால் உண்மையிலேயே பெரிய அமைப்புங்க. 100 ரூபா சம்பாதிக்கிறவருக்கு 1000 ரூபா, 1000 ரூபா சம்பாதிக்கிறவருக்கு 10,000, 10,000 சம்பாதிக்கிறவருக்கு லட்சம், லட்சத்துக்கு கோடின்னு சொல்லிட்டு 10 மடங்கு நல்லா இருக்கக்கூடிய நல்ல வருஷங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம். தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராசி அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்துல, அதாவது சப்தம ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசியை சரி சப்தமாக பார்வையை பார்க்கறதுனால சரளமான பண வரவு கிடைக்கக்கூடிய, சந்தோஷமான வாழ்வு அமையக்கூடிய, எந்த ஒரு விஷயத்துக்கு ஏங்கின விஷயமெல்லாம் இவங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருந்துகிட்டு இருக்கும். லட்சமாக சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசியிலேயே 4 கிரகங்கள் இருக்கிறதுனால 4 பக்கமும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய, உங்களுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் நன்மை என்ற விஷயத்தை உண்மையாக சந்திக்கக்கூடிய மென்மையான ஆண்டாக தனுசு ராசிக்கு 2026 அமையும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் இவங்களுக்கு எதிரில் இருக்கிற விஷயம் பூராமே சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராசியாதிபதி 7ஆம் இடத்தில் நல்லவங்களுடைய பார்வை எங்களுக்கு படும்.
நாலாவளியிலும் இப்போ வந்து யோகம் வரப்போகுது. திக்குமுக்காடுற யோகம் ஒன்று இருக்குது தெரியுமா? இப்போ வறுமையில் திக்குமுக்காடுன வறுமை இருக்கும், அதே மாதிரி வசதியிலே திக்குமுக்காடி போயிடுவாங்கள்ல, அந்த மாதிரி திக்குமுக்காடி வசதி வாய்ப்புகள் உயரக்கூடிய அளவுக்கு விபரீத ராஜயோகமான ஒரு யோகம் அப்படின்ற மாதிரி தனுசு ராசிக்கு இந்த இனிய ஆங்கில புத்தாண்டு அமையும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷ தொடக்கத்திலே குரு பகவான் வந்து 7ஆம் வீடான களத்திர ஸ்தானத்தில் இருக்காரு. இது வந்து நல்ல பலன்களை அள்ளி அள்ளி கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். சனி பகவான் வந்து 4ல் இருந்தால் கூட, அது அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருந்தால் கூட, அது என்ன பண்ணுன்னா அதிகமாக வேலை பார்க்க வைக்கும். நீங்கள் அதிகமாக வேலை பார்த்தீங்கன்னா அதுக்குரிய ப்ரமோஷன் வந்துடும், அதுக்குரிய சேலரி ஹைக்ஸும் வந்துடும். ஸோ வருமான உயர்வு, பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வருஷத்தோட முதல் பகுதியில், அதாவது மே மாதத்துக்கு முன்னாடி இது ரெண்டுமே வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி மேரேஜ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அது நடத்தக்கூடிய அளவுக்கு டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்குலாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போய் மேரேஜும் அவங்களுக்கு மே மாதத்துக்கு முன்னாடியே ஆகிடும். ஜூன் மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் பின்னடைவில் வந்தால் கூட அது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக பாதிக்காது. ஏன்னா சனி வந்து வக்கரம் பெற்றுது ஜூலை கடைசியில், அது சனி நல்லதை பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால இந்த வருஷம் முழுவதுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குன்றதை சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு வருஷம் பிறந்ததே வந்து ஒரு பெரிய சிறப்பான அம்சத்தில் பிறந்திருக்கு. ஏன்னா 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் 6வது வீட்டில் மறைஞ்சதுனால விபரீத ராஜயோகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த விபரீத ராஜயோகத்தில் இந்த வருஷம் பிறந்திருக்குது. அதனால தான் தனுசு ராசிக்காரங்க வந்து மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்குது. அர்த்தாஷ்டமச்சனி இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணும். இரவு நேர பயணங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பார்க்கணும். ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து யாருக்கும் போடக்கூடாது. இலவசமாக சில கூடா பழக்க வழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதும். மேலே மேலே இந்த வருஷத்தில் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருபுவனத்திலே அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ சரவேஸ்வரரை வணங்கினா இந்த 2026 மேலும் அற்புதமாக இருக்கும். மகராசிக்காரங்களுக்கு இந்த 2026 வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7.5 சனி வந்து கம்ப்ளீட்டாக விலகிருச்சு. கிட்டத்தட்ட 8 மாதம் ஆயிடுச்சு, சனி பயிற்சி முடிஞ்சு 8 மாதம் ஆயிடுச்சு. ஸோ அதனால சனி பகவான் வந்து இந்த வருஷம் முழுவதுமே மகராசிக்கு ரொம்ப சிறப்பான நிலையில் இருக்கார். குரு பகவானும் 7ஆம் வீடான களத்திர ஸ்தானத்துக்கு ஜூன் மாதம் போயிடுவார். ஸோ குரு சனி ரெண்டுமே நல்லா இருக்கிறதால மகராசிக்கு இந்த வருஷ தொடக்கத்திலிருந்தே நல்ல பலன்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப வருஷமாக வேலை இல்லைன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க, நிறைய பேருக்கு வேலை போயிட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து வேலை கிடைக்கக்கூடிய யோகம் வந்து இந்த வருஷத்தோட தொடக்கத்திலே வந்துடும். வருஷத்தோட பின்பகுதியில், அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மகர ராசிக்காரங்க அனைவருக்குமே அனைத்து சௌபாகியங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு வருஷமாக கண்டிப்பாக இருக்கும். மகர ராசிக்காரங்களாம் இப்போ என்ன கேட்குறாங்க, ஜோசியரை பார்த்து 7.5 சனி இருக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ 7.5 சனிலாம் முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு வந்து இன்னமும் கஷ்டம் தீர்ந்த பாடு இல்லை, அப்போ என்ன ஜோசியங்கிறது உண்மையா இல்லையா, இப்போ நீங்கள் எல்லாம் என்ன கணிச்சு சொல்கிறீங்க, இப்படி தான் கேள்வி கேட்டுருக்காங்க. ஆனால் அது காரணம் என்ன, 2ஆம் இடத்துல ராகு உட்காந்துட்டார், வரக்கூடிய பணத்தெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கார், வீடு வரைக்கும் வரமாட்டேங்குது, வாசல் வரைக்கும் வந்து நின்று போகுது. முக்கியமாக நம்ம தனக்காரகன் யாரை சொல்கிறோம், குரு பகவானை தான் சொல்கிறோம். அவர் 6ல் போய் உட்காந்துட்டார். 6ன்னா என்ன, 6ல் குரு உட்காரவே கூடாது. ஆனால் இந்த வருடம் பிறக்கிறதே வந்து ஒரு அற்புதமான வருடம். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த வருடம் பிறக்கிறதுனால முதல்ல மன உளைச்சல்கள்லாம் விலகும். அதுக்கு அடுத்து தான் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். இது மாதிரி எல்லா சகல சௌபாக்கியங்களும் ஜூன் மாதத்திலிருந்து முழுமையாக மகர ராசிக்காரர்கள் கிடைக்கும். மகர ராசிக்காரங்க பொறுத்தீங்க, இன்னும் ஒரு 4 மாதம் 5 மாதம் பொறுத்துக்கங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஜோதிட பலன். அப்போ ஜூன் மாதத்துலேருந்து அவங்க நல்லா இருக்க போகிறாங்க. அப்போ ஜூன் மாதம் அவங்க நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைகள் அதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே அப்படியே படிப்படியாக விலக ஆரம்பிக்கணும். அந்தந்த வயதிற்கு ஏற்றாற் போல் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடத்தின் பிற்பகுதி 7 மாதங்களில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைச்சிடும். மனசுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக உண்டு. இந்த 7 வருடங்களில் பெரும்பகுதி வருடங்கள் மகர ராசிக்காரர்கள் மனைவியோடைய சப்போர்ட்டில் தான் இருந்தாங்கன்றது தான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் எல்லார் நிலைமையிலையும் இருக்கக்கூடிய மன அழுத்தம் விலகக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குங்க. தகரத்தை கூட தங்கமாக மதித்து பங்கம் இல்லாமல் உழைக்கக்கூடிய ராசி மகரம் ராசி. அந்த மகர ராசி சேர்ந்த உங்களுக்கு இந்த ஆண்டில் சிகரம் வச்ச மாதிரி உயரத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக அமையும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அடுத்தவங்களுடைய சொல் புத்தி இல்லாமல் உங்களுடைய சுய புத்தியில். எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, கடந்த காலங்களில் சில பேர் ஆலோசனை சொல்லலாம், தகுதி இல்லாதவங்கெல்லாம் ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கடந்த காலங்கள் இருந்தது. அது இல்லாமல் உங்களுடைய சுய புத்தி மூலமாக பயபக்தியாக உழைத்து சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். மகர ராசி பொறுத்தளவு எப்பயுமேங்க 2026ன்றது ஜூன் மாதம் 2க்கு அப்புறம் பார்த்தீங்களா, வெற்றி மேல் வெற்றி. அவங்களே அவங்களுக்கு வந்து கிள்ளி பார்த்துப்பாங்க அவங்களே, அந்த அளவுக்கு யோகம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொத்து, பூர்வீக சொத்தில் வந்து லாக் ஆகிட்டாங்க.
அந்த பூர்வீக சொத்து இவங்களுக்கு திரும்ப வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இந்த யோகம் மேலும் மேலும் சிறக்க ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டார் மிகவும் உன்னதமான ஒரு ஆண்டாக அமையும். கும்பராசியை பொறுத்தளவுக்கு துன்பங்கள் எல்லாம் ஒளிந்து அதிர்ஷ்ட பிம்பங்கள் ஆரம்பமாகக்கூடிய ஆண்டாக 2026 அமையப் போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கக்கூடியது, சகோதர சகோதரி வகையில் வந்து சந்தோஷமான சுப செய்தி கிடைக்கிறது. கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டுறோம் அப்படிங்கிறத விட ஒரு சில சுபகாரியங்களுக்கு தலைமை ஏற்கக்கூடிய தலைமை பதவி கிடைக்கக்கூடிய பக்குவம் கிடைக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய குடும்பத்தை விட அடுத்த குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். கும்பராசிக்காரங்க ஒரு கடைசி ஒரு 5 வருஷமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்க படுற கஷ்டத்துக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு துன்பம் வந்து இவங்களுக்கு வந்து ஆட்டி படைச்சிட்டு இருந்திருக்கு. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஜென்மசனியும் விளையிடுச்சு. ஆனால் குரு பகவானும் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் இந்த வருஷ தொடக்கமே இவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்கும் ஏதாவது சர்ஜரி பண்ணணுன்ற அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் இருந்தால் கூட அதெல்லாம் தேவையில்லை, சும்மா மாத்திரை சாப்பிட்டாலே சரியாயிடுங்கிற அளவுக்கு இவங்களுக்கு வந்து டைம் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்த நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு வருஷத்தோட தொடக்கத்திலே வந்துடும். இவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதிகமாக பண்ணாக்கா அது வந்து பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். ஏன்னா அப்போ வந்து குரு வந்து 6ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அதனால் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்துட்டாலே கும்பராசிக்காரங்களுக்கு 2026 வந்து ரொம்ப ஒரு சூப்பரான வருஷங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். இன்னையிலிருந்தே கும்பராசிக்காரங்களுக்கு யோகம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா வருஷம் பிறக்கும் பொழுதே வந்து லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள். போன வருஷம் எப்படி இருந்தது, வாழ்க்கையை எந்த வகையிலுமே அனுபவிக்க முடியாமல் ஒரு மாதிரி இருந்தாங்க. ஆனால் இந்த வருடம் இன்னையிலேருந்தே அவங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அருமையான காலகட்டங்கள். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வலுத்திருக்கிறாரு. கும்பராசிக்காரங்களுக்கு மீனத்தில் சனி பகவான் இருக்கிறது, 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரியது. அடுத்து வந்து சனி பகவான் போகும்போது எல்லாம் கொட்டி கொடுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ பாதச்சனி விலகக்கூடிய காலகட்டம். அதனால் இந்த வருஷத்தில் அவர் நிறையா கொட்டி கொடுக்க போகிறாரு. சாதாரணமாக இருந்தவங்கள்லாம் ஒரு பெரிய தொழிலதிபராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மனசு குளிரும், நோய் நொடி உபாதைகள்லாம் விலகி நல்ல ஒரு ஆரோக்கியம், அழகு, ஒரு சந்தோஷமாக இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த ஒரு இடத்துல இருப்பாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா லெவல்லையும் இறக்கம். இது எல்லாம் இந்த வருஷத்துலேருந்து அப்படியே மாறப்போகுது. சுப கடன்கள் ஏற்படும். நல்லது தான், சுப கடன்கள் தப்பில்லை. சிலருக்கு வேலை மாற்றம், ஏற்கனவே இருந்ததை விட ஒரு நல்ல வேலை, பதவி உயர்வு, சம்பள உயர்வுன்ற மாதிரி வயதிற்கு ஏற்றாற்போல் கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே 4-5 வருஷமாக கஷ்டம் இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்குது. ஸ்ரீ ஆஞ்சநேய வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் நல்லா கை கொடுக்கும். ஆஞ்சநேய பெருமான் வந்து அவரை வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டா நல்ல ஒரு மாதிரியான முன்னேற்றமுள்ள ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டை கண்டிப்பாக சொல்லலாம். இனிய இந்த 2026 வருடம் மீனராசிக்கு பார்த்திங்கன்னா சொல்லி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த ஆண்டுன்றாங்க. அவங்களுக்கு இந்த புத்தாண்டு 5ஆம் இடத்துக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறது பூர்வ ஜென்ம புண்ணியம். இழந்த அனைத்தையும் அவங்க திரும்ப பெறுவாங்க. ஆனால் அந்த 7.5 சனி வந்து அவங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்றது உண்மை. காரணம் வந்து சனி வந்து அவங்கள ஒன்றுமே பண்ணாதுங்க. ஏன்னா மீனராசி பொறுத்தளவு சனி தான் லாபாதிபதி, அவர் தான் விரையாதிபதி, அவர் தான். செலவு பண்ணுறதுக்கு காசு இருந்தால் தான் செலவு பண்ண முடியும். அதான் காசு கொடுப்பாரு, செலவும் பண்ண வைப்பார். அது நல்ல யோகம் தானே. அதனால் இந்த மீனராசி பொறுத்தளவு 2026ன்றது ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையும். மீனராசிக்காரங்களுக்கு வந்து 2026 ஜென்மசனியாக வருதுன்னு சொல்லி கொஞ்சம் கூட வருத்தப்பட தேவையில்லை. என்னதான் ஜென்மத்தில் சனி இருந்தாலும் கேது பகவான் வந்து 6ஆம் வீட்டில் இருக்கார். 6ஆம் வீட்டில் கேது இருக்கும்போது அது வந்து ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. ஸோ என்னதான் வந்து சனி பிரச்சனையில் கொடுத்தா கூட அது வந்து கம்ப்ளீட்டாக கேது பகவான் வந்து நிவர்த்தி செஞ்சுருவார். அது வந்து ஒரு விதமான யோகம் வந்து அவங்களுக்கு. ஸோ சனியால் வர பாதிப்புகள் வந்து குறைஞ்சிரும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வை வந்து ராசியின் மீது விழுவதால் நல்ல பலன்கள் வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கடைசி 7 மாதம் வந்து இவங்களுக்கு வந்து எதை தொட்டாலுமே சக்ஸஸ் தான். ஸோ முதல் 5 மாதம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 7 மாதம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. மீனராசிக்காரங்களுக்குள்ளார ஒரு மௌன யுத்தமே நடந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா கஷ்டங்களையும் மனசுக்குள்ளாரே வச்சு புழுங்கின்னு இருந்தாங்க 2025. ஆனால் இந்த 2026 திடீர்னு யாராவது ஒருத்தவங்க பணக்காரங்க ஆகிறாங்க, திடீர்னு யாராவது சூப்பர் ஹிட் அடிக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் மீனராசிக்காரங்களாக இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான வருடம் இது. ஏன்னா தைரியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது, சுகஸ்தானத்தில் வந்து ராசிநாதன் இருக்கும் பொழுது, 10ஆம் இடத்துல வந்து பல கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த 2026 பிறக்கிறதுனால இது வரைக்கும் எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல்.
டூ வீலரை கொடுத்துட்டு 4 வீலர் வாங்குறது, வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு மாறுறது, இப்படி விதவிதமான அதாவது கலராக யோகங்களை தரக்கூடிய வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க 2 பேருக்கும் கொஞ்சம் விடிவு காலம் வரும். ஒரே ஒன்று, ராசிநாதன் உச்சமாக போகிறார். ராசிநாதன் உச்சமாகி ஜென்மச்சனியை பார்க்க போகின்ற காரணத்தினால முதல் 5 மாதம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதி 5 மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பண விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாமனை நம்பினேன், மச்சானை நம்பினேன், அண்ணனை நம்பினேன், தம்பியை நம்பினேன், ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு அல்லது ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 10 லட்ச ரூபா ஆயிடலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜென்மச்சனியில் நடக்கும். இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத எதையும் சமாளிக்கக்கூடிய ஆண்டாகவே அமைஞ்சிருக்குதுங்க 2026ஆம் ஆண்டு மீனராசிக்காரர்கள் எல்லாருக்கும். மீனராசியை பொறுத்தளவுக்கு நல்லவனாக இருந்தால் மட்டும் பத்தாது, கொஞ்சம் வல்லவனாக இருக்கணுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய, இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய, நின்று போன தொழிலில் வென்று காட்டக்கூடிய, வியாபார ரீதியான வகையில் அபாரமான சாதனைகளை சாதித்து காட்டக்கூடிய நல்லதொரு ஆண்டாக, நாணயமிக்க ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இந்த மாதிரியான நன்மையான விஷயங்களை உண்மையாக தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஓம் என்ற மந்திரம் சொல்லி வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது மனைவி சொல்லுகிற சொல்லுக்கு ஆம் என்ற மந்திரத்தை கடைபிடிப்பது நல்லது. 2026ஆம் ஆண்டு பொதுவாக எப்படி இருக்கும், 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய ஜோதிட அன்பர்கள் அனைவருமே கலந்து ஆலோசித்தோம் இதுவரைக்கும். நிச்சயமாக உங்கள் எல்லோருக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. நம்முடன் கலந்துரையாடிய ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு, இந்த 2026ஆம் ஆண்டு எல்லா யோகங்களையும் உங்களுக்கு அள்ளித்தருவதாக அமையும் சொல்லிக்கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.